1671 வருடம் ராகவேந்திரர் மந்திராலயத்தில் தனது ஜீவ சமாதியை காண கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கிட்ட ஒரு அற்புத உரை நிகழ்த்தி இருக்காரு. அதுல ராகவேந்திரர் பல முக்கியமான செய்திகளை மக்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நேர்மையான முறையில் வாழாதவர்களுக்கு நேர்மையான சிந்தனைகள் பிறக்காது. நலிந்தவர்களுக்கு, அதாவது ஏழை மக்களுக்கு செய்யும் சமூக சேவை அந்த விஷ்ணு பகவானுக்கே செய்யும் சேவையாக கருதப்படும். உலகில் அற்புதங்கள் மட்டும் நிகழ்த்தி காட்டுபவர்களை விட்டு எப்பவுமே நீங்க விலகியே இருங்க. நல்ல அறிவு அற்புதங்களை காட்டிலும் மிகச் சிறந்தது. இறைவன் மீது பக்தி செலுத்துங்கள். ஆனால் இந்த பக்தி ஒருபோதும் மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ராகவேந்திரன். இந்த உரையை நிகழ்த்தி முடித்த பின்னர் அவர் கையில உள்ள ஜபமாலையும் நின்றிருந்திருக்கு. அனைத்து ஏற்பாடுகளும் நடந்த பின் சுற்றிலும் பக்தர்கள் சூழ்ந்திருக்க, சீடர்கள் துக்கத்தில் ஆழ்ந்திருக்க